இல்லை, முழுக்க முழுக்க இந்த நடந்த ஒரு ஆக்சிடெண்ட் அதாவது மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு உயிரிழப்பு. அதை இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை காரணமாக ஒரு கட்சியும் தனக்கு வேண்டிய ஸ்டாண்ட் எடுத்துகிறான். பாஜக ஒரு பக்கம், ஆளும் திமுக ஒரு பக்கமும், காங்கிரஸ் கட்சி ஒரு ஏன்னா தேசிய லெவலில் இருக்கக்கூடிய பாஜக ஒரு 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 அரசியல் கவலை கொண்டு வரப்போ அதுக்கு உடனடியாக காங்கிரஸ் அது கவுண்டராக ஒரு விஷயம் இவங்க ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுக்கிறோன்றதுக்காக பண்ணுறாங்க. ஏன்னா பாஜகவுக்கு போட்டியாக காங்கிரஸ், இது இவங்க ரெண்டு பேருக்குள்ளே தேசிய லெவலில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் ஒரு 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 இறந்து போனவுடைய அதுக்கு மருந்து போடுறத விடுத்து அது கொத்தி தின்றதுக்கு பார்க்கக்கூடிய ஒரு அரசியல் வியாபாரம் நடந்துகிட்ருக்கு. அதே நேரத்தில் ஆளும் திமுகவும் இதை முழுக்க பொறுப்பேற்க வேண்டிய இடத்துல இன்றைக்கி இருக்குது. ஏன்னா கலவரத்துக்கு பொறுப்பேற்க சொல்ல, நடந்திருக்க உயிரிழப்புக்கு தமிழக அரசு பொறுப்பேற்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா முழுக்க அங்கே காவல்துறை செயலிழந்து போச்சு. ஏன்னா அந்த டிஸ்ட்ரிக்டோட எஸ்பி ஸ்பாட்டில் இல்லை,